உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில இருக்கும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள், அது மட்டும் இல்லாம வழிபாடுகள் இந்த வீடியோல நிறைய சொல்ல போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலனை பத்தி அந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன நன்மைகள், அதனால வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ராகு கேது அப்படின்னாவே சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ராகு கேது முன்ஜென்ம கர்ம வினையின் பலனை அனுபவிக்க கண்டிப்பாக வைக்கும். உங்க ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கோ அதற்கு சம்பந்தமான நல்லது கெட்டதை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல கோச்சாரத்திலையும் தன்னுடைய நகர்வு தந்தாற் போல ஒரு ஜாதகருக்கு 100% அதிகமான நன்மையான பலன்களையும் தீய பலன்களையும் கண்டிப்பாக அந்த ராகு கேது கொடுத்தே தீரும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை. கொடுத்தாலும் பிரச்சனை, கெடுத்தாலும் பிரச்சனை. அதிகமா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அது ஃபுட் பாய்சன் ஆயிடும், இல்ல சாப்பிட முடியாது, இல்ல ஒரு வாந்தி எடுப்பீங்க. கொடுக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதுவும் பிரச்சனை. இந்த 2 வேலைகளையும் இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு, இந்த ரிஷப ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் ராகு பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் கேது பகவான். அதனால ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக எப்பவுமே நடக்கும். ஏன்னா ரிஷப ராசி அப்படின்னு சொல்லி காலபுருஷனுக்கு 2வதாக வரக்கூடிய ராசி, பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, தன ராசி அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். பண சேமிப்புகளை கொடுக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்படின்னு சொல்லுவோம். இது 3ம் இந்த ரிஷப ராசி என்பதற்கு எப்பவுமே தேவையா இருக்கும். குடும்பம், பணவரவு, சேமிப்பு, இதை மட்டுமே நினைத்து வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் சரியாக 18ஆம் தேதி மாலை இரவு 7:35 மணிக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார், 4ஆம் இடத்தில் கேது பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், பட்டங்கள், பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சியாகிறார். அந்த 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்தவுடனே என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நீங்க நினைச்ச விஷயங்கள்ல சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா, வேலையில இருக்கீங்க, வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. சார் இல்ல சார், நான் ரொம்ப நாளா ஒரு கம்பெனில இருக்கேன் சார், இந்த கம்பெனில இருந்து மாற முடியாது சார், அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க வேற கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த பதவிகளை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. நீங்க வேற கம்பெனிக்கு போல அப்படின்னா இருக்கிற பதவியில இருந்து பிரச்சனைகளை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் சில நேரங்கள்ல முக்கியமான தேவையாக உள்ளது. ஏன் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் வேலையை விட்டுட்டேன், என்ன சரியா எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கல, என்னை சரியா மதிக்கல, என்னை வேணும்ட்டே என்னை டார்ச்சர் பண்ணாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த வேலை மாற்றம் ராசி என்பதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ரிஷப ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான். நீங்க எப்பவுமே ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அது இல்லை அப்படின்னா பிரச்சனையை கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு நிலைய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கொடுக்க போகுது. அப்ப வேலை மாற்றம் பண்ணா நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும். அதே போல வெளியூர் போனா நல்லா இருக்குமானா சூப்பரா இருக்கும்.
வெளிநாடு பயணத்தை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதை செய்து கொள்வது சிறப்பு. சார் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அது கிடைச்சுமா சார்? கண்டிப்பா கிடைச்சும். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல ஒரு பணம்லாம் செலவு பண்ணி சிலதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்காது. அதுல ஒரு பெரிய வருத்தம் தான் வந்திருக்கும், விரக்தி தான் வந்திருக்கும். மத்தவங்க எல்லாம் ஈஸியா ஃபாரின் போறாங்க, எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, நானும் நிறைய முயற்சி பண்ண நடக்கல. சில மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா டோஃபெல், ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்லாம் எளிதாக கிளியர் பண்ண முடியல. அந்த மாதிரி பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த ரிஷபராசி. அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களே நின்ன ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண மாட்டாங்க, அப்படி எப்படி வெளிநாடு வேலை கிடைக்கும்? நீ பணம் கொடுத்த, அங்க பாரு ஏமாந்துட்ட, நான் சொன்னேன் கேட்கல. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அவமானத்தை அடைந்திருப்பவர்கள் இந்த ரிஷபராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்பு உறுதியா கிடைக்கக்கூடிய நேரம், மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேரம், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்ல இருக்கீங்களோ, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பை இந்த ராகு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்க, உணவு சார்ந்த துறையில இருக்கவங்க, அவங்களுக்குலாம் எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் தேடி வரும். அதை நீங்க செய்யலாம். நிறைய ரிஷபராசி என்பது கமிஷன் பிசினஸ்ல இருப்பீங்க. அந்த கமிஷன் பிசினஸ் வெளிநாடு சம்பந்தமான கமிஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில நிறைய ரிஷபராசி என்பது இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு வெற்றியை இந்த ராகு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்க ப்ராப்பர் வேலை செய்யணும். இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்கள்ல தவறான விஷயங்கள்ல ஈடுபடுத்துறதுக்கான முயற்சிகளை செய்வார். சில விஷயங்களை ட்ரெஸ்பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் வேலை நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே நடக்கும். அதே போல இந்த ராகு பகவான் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல 10ஆம் இடத்துல வரப்போறாரு. அப்ப நீண்ட நாளாக திருமணம் ஆகவில்லை, அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்க போறாரு. முக்கியமாக காதல் செய்யக்கூடிய நபர்கள், காதல் செஞ்சுட்டு வீட்டுல போய் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு கல்யாணம் அவங்க மூலியமா எதிர்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் குடும்பத்துல. இல்ல பாத்தீங்கன்னா காதல் செஞ்சு ஏதாவது பிரிவினை வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான திருமணத்தில் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இடம் வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, விற்க முடியல சார், என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் நடக்கல, நான் கம்மி ரேட்டு கூட முயற்சி பண்ணேன், ஒரு அடுத்த அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு வரும். இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துவார். அது 4ஆம் இடத்துல இருக்க போறாரு. அப்ப சொத்து சம்பந்தமான வில்லங்கம், இடம் பிரச்சனை, வண்டி வாகனம் சம்பந்தமான விக்கல வாங்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுக்க போறார். சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும், இடம் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சொத்துன்னு வாங்க போறீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் கரெக்டா பாத்துக்குங்க. வீடுன்னு வாங்க போறீங்கன்னா வீடு உடனே கிடைக்குமா, எனக்கு ஹேண்டிங் ஒர்க் கிடைக்குமா, நான் வீட்டுல போய் இருக்க முடியுமா? நிறைய பேர் இந்த மாதிரி 4ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடை புக் பண்ணுவாங்க. அந்த வீடு கடைசியில முடிச்சு கொடுக்கறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம், அது வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க, வாடகையும் கட்டி இஎம்ஐயும் கட்டி ஐயோ வீட்டு படாத பாடு படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அந்த வேலையை செய்யும். அதே வீடு கட்டுறீங்க அப்படின்னா கரெக்டா பட்ஜெட் இருக்கா, லோன் கிடைக்குமா, எல்லாம் கிளியரா டீட்டெயிலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு லோன்லாம் வாங்கிட்டு ஆரம்பிங்க. அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுத்துருவாங்க, எனக்கு அந்த சைட்ல இருந்து பணம் வந்துடும், இந்த சைட்ல இருந்து பணம் வந்துடும் சொல்லி வீடு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் வரும், அது நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல கூடிய கேது அந்த வேலையை செய்யும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கவனம் தேவை. மற்றபடி இந்த ராகு கேது பெயர்ச்சி நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும், வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா. அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சி கொடுக்க போகுது. அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும், பேங்க் சம்பந்தமான சூழ்நிலைகள் வரும். நிறைய சாஃப்ட்வேர், மெடிக்கல், அட்வொகேட் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்
ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ராகு கேது பொசிஷனை வச்சுதான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல மற்ற கிரக நிலைகள், ராகுவுடன் இணைந்த கிரகங்கள், அது மட்டும் ராகு திசை கேது திசை இல்ல கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் செய்யறது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், பலன்கள் வராது, நீங்க ஜாதகம் நோட்ல இருக்கிற மாதிரி 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்ற விவரங்கள் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில தை மாசத்துல, அதாவது பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் வாரத்துல அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்த போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். கிரகங்கள்லாம் என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலான கிளாஸஸ் நடத்த போறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடக்க போகுது. அதனால எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். இது கூகுள் மீட் இல்ல ஜூம்ல நடத்த போறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ.